பெருக்கும் வணக்கம். விருச்சக ராசி நேயர்களுக்கு ஆடி 18ஆம் பெருக்கான இன்று இப்படிதான் வருடம் செய்கிறீர்களா? முதலில் அதை நிறுத்துங்கள். இந்த ஒரு பொருளை வைத்து இப்படி செய்யுங்கள், அடுத்த வருடம் வளர்ச்சி உங்களுக்கே தெரியும். நீங்கள் அதிசயத்தக்க முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். அந்த வகையில் விருச்சக ராசி நேயர்கள் இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், இந்த ஆடி 18ஆம் பெருக்கினுடைய சிறப்புகள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் விருச்சக ராசி நேயர்கள் உங்களுக்கு செல்வம் மகிழ்ச்சி பெருக வழிபடும் சரியான முறை என்ன என்று பார்க்கும்போது, ஆடி மாதத்தில் அம்மன் வழிபட்டு போற்றி கொண்டாடுவதை போல் பெண்ணின் வடிவாக கருதும் நதிகளையும் போற்றி மரியாதையும் நன்றியும் செலுத்தும் முக்கிய நாளாக இந்த ஆடி பெருக்கு கருதப்படுகிறது. குறிப்பாக காவிரி தாயை வழிபட்டு பாவங்கள் நீக்கி மகிழ்ச்சி ஆயுள் அனைத்து நலன்களும் பெருக வேண்டும் என வழிபடும் சிறப்புக்குரிய நாளாக இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அமைகிறது. இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் ஆடி பெருக்கு மிக முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஆடி பெருக்கு ஆடி மாதத்தின் 18ஆம் நாளில் கொண்டாடப்படுகிறது. இதனால் இதை ஆடி 18ஆம் பெருக்கு என்றும் சொல்வதுண்டு. குறிப்பாக இது நிலத்திற்கும் பூமியை செழிக்க வைக்கும் நீர்நிலைகளுக்கும் நன்றி செலுத்தும் ஒரு புண்ணியமான நாளாகும். ஆடி பெருக்கு ஏன் கொண்டாடுகிறோம் என்று பார்க்கும்போது, கங்கை நதி தன்னுடைய பாவங்களை போக்க கிருஷ்ண பகவானிடம் சென்று வழி கேட்டது. கிருஷ்ணர் காவிரி ஆற்றில் கலக்க சொன்னார். காவிரி ஆறு கிருஷ்ணரிடமிருந்து பாவங்களை போக்கும் சக்தியை பெற்றது. இதனால் சந்தோஷமாக விஷ்ணு இருக்கும் இடங்களுக்கு சென்றது. ஸ்ரீரங்கப்பட்டினம், சிவ சமசத்திமுத்திரம், ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களுக்கு போய் ரங்கநாதரை வணங்கியது. இந்த நிகழ்வுதான் ஆடி பெருக்கு பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்யும். காவிரி ஆற்றில் நிறைய தண்ணீர் வரும். விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் விவசாயிகள் வழிபடுவது உண்டு. சிலப்பதிகாரத்தில் ஆடி 18 முக்கியத்துவத்தை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். ஆடி மாதம் சூரியன் கடகராசியில் பயணிக்கும் நேரம். இது விவசாய வேலைகளுக்கு முக்கியமான நேரமாக அமைகிறது. மழை நிறைய பெய்து ஏரி குளம் எல்லாம் நிரம்பி வழியும். விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும். அதனால் விவசாயிகள் அடுத்த விவசாயத்திற்கு நிலத்தை தயார் செய்வார்கள். இந்த நாளில் வழிபட்டு விவசாய பணிகளை துவங்கினால் விவசாயம் செழித்து வரும் என்பது நம்பிக்கை. ஸ்ரீரங்கம் கோவிலிலிருந்து ரங்கநாதர் அம்மா மண்டபம் படித்துறைக்கு எழுந்தருள்வார். காவிரி ஆற்றிற்கு புடவை, கம்மல், கருப்பு மணி, தாலி கயிறு, வெற்றிலை பாக்கு, பழங்கள் எல்லாம் வைத்து சீர்கொடுக்கும் வைபவம் நடக்கும். இந்த பழக்கம் இன்றும் தொடர்ந்து வருகிறது. இதனால் காவிரி தாயை ரங்கநாதரின் தங்கை என்று கூறுவார்கள். ஆடி பெருக்கு அன்று பெண்கள் புது தாலி கயிறு மாற்றி தங்களின் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைப்பதற்காக வேண்டிக் கொள்வார்கள். ஆடி பெருக்கு அன்று காவிரி ஆற்றிற்கு சென்று பூஜை செய்து வழிபடுவார்கள். பூ, பழம், சாப்பாடு எல்லாம் காவிரி அன்னைக்கு படைப்பார்கள். புதிதாக திருமணமானவர்கள் தங்களின் திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு வணங்கி வழிபடுவார்கள். இந்த நாளில் காவிரியில் புனித நீர் ஆடினால் பாவம் போகும், செல்வ வளமும் ஆரோக்கியமும் பெருகும் என்பது ஐதீகம். இந்த நாளில் தங்கம் உள்ளிட்ட சொத்துக்கள் வாங்கினால் பெருகும் என்பது நம்பிக்கை. காவிரி கரைக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் தங்களுடைய வீட்டிற்கு அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று வழிபடுவது உண்டு. புதிதாக திருமணமான பெண்களுக்கு தாலி பெருக்கி போடும் வைபவம் இந்த நாளில் நடத்துவார்கள். மக்கள் குளக்கரைகளிலும் காவிரி அன்னையை நினைத்து பூஜை செய்து வழிபடுவது உண்டு. இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த 2025ஆம் ஆண்டு ஆடி பெருக்கு இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரம் இணைந்த நாளில் ஆடி பெருக்கு வருகிறது. அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியதாக இருந்தாலும் இந்த நாளில் மகாலட்சுமியை வழிபடுவதால் செல்வ வளம் பெருகும் என கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் விருச்சக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்தால் உங்களுடைய வாழ்வில் புண்ணியமும் ஐஸ்வர்யமும் பெருகும் என்று பார்க்கும்போது, ஆடி மாதத்தின் 18ஆம் நாளில் 6 குளங்கள் பொங்கி வரும். இந்த நாளில் நாமும் நீர்நிலைகளை வழிபட்டால் நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் செல்வமும் பொங்கி வரும் என்பது ஐதீகம். ஆடி பெருக்கு அன்று நாள் செய்யும் காரியங்கள் நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும். இது தெய்வங்களின் ஆசையை மட்டுமின்றி முன்னோர்களின் ஆசையையும் பெறுவதற்குரிய நாளாக கருதப்படுகிறது. 2 மடங்கு பலன்களை தரும் ஆடி பெருக்கு நன்னாளில் எந்தெந்த காரியங்களை செய்தால் வீட்டில் ஐஸ்வர்யம் புண்ணியம் பெருகும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் ஆடி பெருக்கு என்பது பெருக்கத்திற்குரிய சிறப்பான நாளாகும். ஆடி மாதத்தில் நாம் என்ன செய்தாலும் அது இறைவனை சென்றடையும். இந்த செயலுக்காக பலன்கள் நமக்கு 2 மடங்காக கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. அப்படி ஆடி பெருக்கில்
நாளில் என்ன வேண்டி வழிபாடு செய்கிறார்களோ அதற்கான பலன்கள் பல மடங்காக கிடைக்கும். இந்த நாளில் நீர்நிலைகள் பொங்கி வரும் என்பது ஐதீகம். நீருக்கு நன்றி செலுத்தும் நாளாக ஆடிப்பெருக்கு சொல்லப்பட்டாலும் நமக்கு பல மடங்கு ஐஸ்வர்யத்தையும் புண்ணியத்தையும் தரக்கூடிய ஒரு நாளாகும். ஆடிப்பெருக்கில் சில குறிப்பிட்ட காரியங்களை செய்தால் ஐஸ்வர்யம் புண்ணியம் பெருகுவதுடன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பல மடங்காக பெருகி கொடுக்கும் என சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் விருச்சிக ராசி நேயர்கள் இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது ஆடிப்பெருக்கில் ஆற்றங்கரை குளக்கரை சென்று தீபம் ஏற்றி வழிபடலாம். புனித நீராடி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய புண்ணிய காரியங்களை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் திருமணமான பெண்கள் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம். மற்ற சுமங்கலி பெண்களுக்கு தாலி கயிறு தானமாக கொடுக்கலாம். கன்னியாக பூஜை செய்யலாம். அதே போல நீர்நிலைகளில் கரைகளில் விளக்கேற்றி மகாலட்சுமி பூஜை செய்யலாம். வீட்டில் பாயாசம் களி வடை ஆகியவை செய்து சுவாமிக்கு படைத்து வழிபடலாம். சுவாமிக்கு பலவிதமான கலவை சாதம் பழங்கள் இனிப்பு வகைகள் போன்றவை படைத்து வழிபடுவது உண்டு. சுமங்கலி பெண்கள் தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க வேண்டும், தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும், அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என பூஜை செய்வார்கள். கோபூஜை செய்யலாம். கோசாலைக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். மஞ்சளில் விநாயகர் பிடித்து வைத்து விநாயகர் வழிபாடு செய்யலாம். முதலில் விநாயகர் வழிபாட்டினை செய்த பிறகே மற்ற வழிபாடுகளை செய்ய வேண்டும். இதனால் வாழ்வில் வெற்றிகள் பெருகும். அது மட்டும் இல்லாமல் அம்பாளுக்கு வேப்பிலை மாலை கட்டி சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்பு செய்து வைத்து படைத்து வழிபடலாம். அது மட்டுமில்லாமல் ஆடிப்பெருக்கு அன்று வீட்டில் தினசரி சமையலுக்கு பயன்படுத்தும் பொருட்கள் குறையாமல் இருக்கும்படி வாங்கி நிரப்பி வைக்க வேண்டும். ஆடிப்பெருக்கு அன்று நகை வாங்க முடியாதவர்கள் மஞ்சள் கிழங்கு சிறிதளவு வாங்கி வைக்கலாம். தங்கத்திற்கு இணையான மஞ்சள் வீட்டில் செல்வத்தை பெருக செய்யும். ஆடிப்பெருக்கு அன்று குபேரருக்கு குபேர நாணயங்கள் வைத்து அர்ச்சனை செய்து குபேர பூஜை செய்து வழிபடுவது மேலும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சூரியன் புதன் சேர்க்கை நடைபெறும் நாளே ஆடிப்பெருக்கு என்பதால் நவதானியங்கள் வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம். நவதானியங்களை மண்ணில் விதைக்கவும் செய்யலாம். மகாபாரத போர் நிறைவடைந்து தர்மம் நிலைநாட்டப்பட்ட நாள் இந்த ஆடி 18 என புராணங்கள் சொல்கின்றன. இதனால் இன்றைய தினம் பாகவதம் பகவத்கீதை வாசிப்பது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த ஆடி 18 அதாவது ஆடிப்பெருக்கு ஒரு முக்கியமான தமிழ் பண்டிகையாகும். இது ஆடி மாதம் 18ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் நதிகள் மற்றும் நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மக்கள் வழிபாடு செய்கிறார்கள். இது இயற்கையின் வளமை மற்றும் நீரின் முக்கியத்துவத்தை குறிக்கிறது. இந்த ஆடி மாதம் மழைக்காலம் என்பதால் ஆறுகள் நிரம்பி வழியும். இந்த நீரின் வளமைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பெருக்கு விவசாயத்திற்கு ஒரு முக்கியமான நாளாகும். இந்த நாளில் பெண்கள் நீர்நிலைகளுக்கு சென்று பூஜை செய்து பின் விவசாய நிலங்களில் விதை விதைப்பார்கள். இந்த நாளில் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி ஆற்றில் நீராடி கடவுளை வழிபட்டு உணவருந்தி மகிழ்வார்கள். ஆடிப்பெருக்கு மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் திருமணம் போன்ற சுபகாரியங்களை செய்ய உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த ஆடிப்பெருக்கு அன்று என்ன செய்யலாம் என்று பார்க்கும்போது ஆடிப்பெருக்கு மக்கள் ஆற்றில் நீராடி சூரியனுக்கு அர்ச்சனை செய்து காவிரி தாயை வழிபடுவது இந்த நாளில் முக்கிய அம்சமாகும். பெண்கள் மஞ்சள் கயிறு மாற்றி தாலி பெருக்கு செய்வார்கள். அது மட்டுமில்லாமல் சிலர் நீர்நிலைகளில் மலர் தூவி வழிபடுவார்கள். இந்த நாளில் பெண்கள் கூழ் செய்து அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து உண்பார்கள். அதே போல சாதம் போன்றவற்றை செய்து உறவினர்களுடன் சேர்ந்து ஆற்றங்கரையில் சாப்பிடுவார்கள் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு பொறுத்த வரைக்கும் பெருக்கு என்பதாலே பெருகும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் பெருகும் என கூறப்படுகிறது. குறிப்பாக வசதி படைத்தவர்கள் இன்றைய நாளில் தங்கம் வெள்ளி வீடு வாங்குவது மனை வாங்குவது ஆகியவற்றை முயற்சிக்கும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக வசதி இல்லாதவர்கள் இன்றைய நாளில் கூடுமான வரைக்கும் உப்பு மஞ்சள் ஆகியவை வாங்குவதன் மூலமாகவும் உங்களுக்கு செல்வ செழிப்பும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் எனவும் கூறப்படுகிறது. குறிப்பா இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் கடன் உள்ளவர்கள் ஒரு சிறு தொகையை கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை கொடுக்கும் போது அந்த கடனை எளிதில் அடைத்து முடிப்பதற்கான வழி பிறக்குங்க. ஏதாவது ஒரு வகையில் இந்த கடனை அடைத்து வெற்றி பெறுவீர்கள் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் உங்களால் முடிந்தது யாராவது ஒருவருக்காவது உணவு அல்லது ஏதாவது தான தர்மங்கள்
தர்மங்கள் செய்யும் போது இந்த தான தர்மத்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பல மடங்கு பெருகி உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய சந்ததியினரையும் இந்த புண்ணிய பலன்கள் காக்கும் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு வழிபடுவதன் மூலமாகவும் அவர்களுடைய ஆசை உங்களுக்கு பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க. அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது கூடுமான வரைக்கும் இன்றைய நாளில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லதுங்க. காரணம், நீங்கள் வாங்கக்கூடிய கடன் மென்மேலும் பெருகும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் சுக்கிரனும் குரு பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கடகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் கன்னியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்ப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நிலம், வீடு முதலிய விஷயங்கள் சாதகமாக இருக்குங்க. வீடு கட்டும் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அவை பலிக்கக்கூடிய ஒரு தருணம் அமைஞ்சிருக்குது. அதே போல் மனை வாங்கி போடுவதாக இருந்தால் அதற்கான வாய்ப்புகள் வந்து சேருங்க. பாக்கியஸ்தானத்தில் புதன் இருப்பதால பத்திரிகையாளர்களுக்கு ஊடக விஷயங்களில் முன்னேற்றமான பாதை திறக்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஊதிய உயர்வு நிச்சயம் கிடைக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் புதிதாக வாய்ப்புகள் மூலம் வெளிச்சம் பிறக்க இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதேபோல் குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இத்தருணங்கள்ல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேர இருக்கீங்க. அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. இத்தருணங்களை பொறுத்த ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறும்போது ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. பாக்கியஸ்தானத்தில் சூரியன், 4ஆம் இடத்தில் சனி, ராகு என பல கிரகங்கள் சாதகமற்ற இருப்பதால் செலவுகளை கவனமாக செய்வது நல்லது. குறிப்பா இத்தருணங்களை நீங்கள் சுப செலவுகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அதே போல இத்தருணங்கள்ல தேவையற்ற அலைச்சல்கள், பிரயாணங்கள் ஏற்படும். இந்த அலைச்சல்களும் பிரயாணங்களும் உங்களுக்கு சாதகமான பலன்களையே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது. குறிப்பாக விவசாயத்துறையினர் இன்றைய நாளில் விவசாய சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.